फ्रेंड्स நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டேட் 22 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் சாரி இன்னைக்கு சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து டே vlog வந்து பார்க்கலாம் டயட் எக்ஸசைஸ் எல்லாமே பண்றேன் ப்ராப்பரா ஆனா எனக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் நிறைய விஷயம் எப்படி சொல்றேன் நல்லா தண்ணி குடிக்கணும் கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுக்கணும் நல்லா தூங்கணும் அந்த நைட்டு தூக்கம் நல்லா கரெக்டா இருக்கணும் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்க கூடாது நிறைய விஷயங்களை சார்ந்ததுதான் வெயிட் லாஸ்ன்ற ஒரு விஷயம் சோ அதனாலதான் சொல்றேன் கரெக்டான சாப்பாடு கரெக்டான டைம்ல கரெக்டான அளவுல வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அததான் நம்ம டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றீங்களான்றத வந்து நல்லா பாருங்க வாக்கிங் நல்லா பண்ணுங்க வாக்கிங் உங்களுக்கு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சோ அதை வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து நடக்கும் சரிங்களா நிறைய தண்ணி குடிங்க நேத்து வந்து காளான் முட்டை பொரியல் ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்க நான் ஆல்ரெடி இதுலயே போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஷேர் பண்றேன் சிஸ்டர் ஒண்ணு டீ காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் வந்து சாப்பிட்ட ஆளுதான் சிஸ்டர் என்கிட்டே கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா வீடியோல அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அப்படியே டோட்டலா நான் சேஞ்ச் ஆயிட்டேன் சிஸ்டர் இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அது போக இந்த ஜீரோ ஆயில் குக்கிங் வந்து ரொம்பவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறதுனா தாளிக்காம வந்து சாப்பிடுறது நானே சம்டைம் வந்து அப்படிதான் சாப்பிடுவேன் சோ நான் சம்டைம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் சேர்த்து ஏன்னா எனக்கு 3 வேளையும் நான் சமைப்பேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பாக்குறது வீட்டு வேலைகள் மத்த வேலைகள் பாக்குறது வீடியோ எடிட்டிங் எல்லாமே இருக்கு சோ எனக்காக சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வந்து தனியா பண்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பண்றதுதான் நான் வந்து ஹெல்தியான வெர்ஷன்ல நான் எடுத்துக்கிறேன் சோ அப்ப கொஞ்சம் ஆயில் நான் வந்து யூஸ் பண்ணி தான் பண்றேன் வித்தவுட் ஆயில் வந்து யூஸ் பண்றது நல்லதுதான் அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையா நமக்கு மட்டும் செப்பரேட்டா பண்ற மாதிரி இருக்கும் சோ ஃப்ரீயா இருந்தா அதை வந்து பண்ணலாம் கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்லதுதான் ஆனா எனக்கு அந்த நீங்களே பாக்குறீங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ அதனாலதான் சோ வித்தவுட் அந்த ஆயில் வந்து இன்னுமே ரொம்ப நல்லதுதான் சூப்பர் சிஸ்டர் ஆனா நம்ம கம்மியான ஆயில் யூஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த செக்குல ஆட்டின கடலை நல்ல நல்லா யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன் சிஸ்டர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அதனால எனக்கு வந்து மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பா இல்ல 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் ஆல்மோஸ்ட் ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு 1 kg அந்த அளவுக்கு தான் நான் குறைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஓட்ஸ் வந்து களி மாதிரி கிண்டுறேன் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் ராகி அதாவது கேப்ப மாவு வந்து சேர்த்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிண்டினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா நான் அது ட்ரை பண்ணிருக்கேன் நல்லா இருக்கும் சிஸ்டர் சோ கண்டிப்பா நீங்களுமே பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க பெல்லி ஃபேட் குறையறதுக்கு டயட் மட்டும் போதுமா அப்ப வாக்கிங் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணனா போதுமா இல்ல ஒர்க் அவுட் கண்டிப்பா பண்ணணுமா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க வாக்கிங் அண்ட் டயட் பண்ணியே வந்து சூப்பரா குறையும் உங்களோட ஐடியல் வெயிட் நோக்கி நீங்க போகும்போது கண்டிப்பா நல்லாவே குறையும் சரிங்களா சோ அதனால கவலைப்படாதீங்க கை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா அந்த வாக்கிங் பண்றத நல்லா நான் தான் சொல்றேன் உடம்பு அசைச்சு அந்த வாக்கிங் வந்து நல்லா இருக்கணும் இடுப்பு பகுதி குறையணும்னா அந்த 8 ஷேப் வாக்கிங் பண்ணுங்க கை பகுதிக்கு நல்லா அசைச்சு நான் அததான் சொல்லுவேன் கைக்கு நல்ல வேலை இருக்கும் நல்லா கை ஆட்டி உடம்பு அசைச்சு வாக்கிங் போங்க சும்மா நார்மலா இப்படி நானும் மெதுவாலாம் அப்படி வாக்கிங் பண்ணாதீங்க சரிங்களா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க இடியாப்பம் வந்து அரிசி மாவு தான் பயன்படுத்துறோம் சாப்பிடக்கூடாது நீங்க வந்து கேப்ப மாவுல இடியாப்பம் வந்து பண்ணி சாப்பிடலாம் சரிங்களா 2 இட்லி வந்து நான் மதியத்துக்கு வந்து சாரி 2 இட்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேன் மதியம் ஒயிட் ரைஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன் காலை 2 இட்லி சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டேன் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க அது முடிஞ்ச வரைக்கும் மில்லட் இட்லியாவோ இல்ல நான் வந்து ராகி இட்லி நேத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க
உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதுவே நீங்க ஒயிட் ரைஸ்ல சாப்பிட்ற அந்த ரெட் இட்லி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது, உங்களுக்கு கலோரிஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நானும் நீங்களும் சேம் வெயிட்ல இருக்கோம்க்கா. அந்த இந்த 50 days முடியறதுக்குள்ள நம்ம எவ்வளவு குறைக்கிறோன்றத பாக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 59 இல்லைன்னா 58 ஓகே போதும். அதுக்கு மேல குறைஞ்சா என் மூஞ்சிய என்னாலயே பார்க்க முடியாது. இப்படி ஒட்டிட்டு போயிட்டு தேவா குட் சொல்லுவாங்களா, அது மாதிரிதான் இருக்கும். சோ அதனால அதுக்கு மேல நான் வந்து ட்ரையே பண்ண மாட்டேன். ஏன்னா அசிங்கமாயிடும், நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்பவே ஆல்மோஸ்ட் நான் நல்லா கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த கொஞ்சம் வயிறு எல்லாமே உள்ள போகும் இந்த 2 kgs நான் குறைச்சேன்னா. சோ அதனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஆனா ட்ரை பண்றோம் 2 பேரும் எவ்வளவுதான் குறைக்கிறோன்றத பாக்கலாம். ஓட்ஸ் வந்து கிண்டுனா எனக்கு களி மாதிரி வரல, கஞ்சி மாதிரி வருது. நான் மன்னா அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற ஏதாவது பிராண்ட் மாத்தி பாருங்க சிஸ்டர். அது உங்களுக்கு நல்லா களி மாதிரி வர்றது வந்து அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மதியம் வந்து தூங்கலாமான்றதான் எல்லாரோட கேள்வியாவுமே இருக்குது. மதியம் முடிஞ்ச வரையும் தூங்காதீங்க, தூங்காம இருக்கிறதாங்க. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. மதியம் தூங்குறது நல்லதுக்கு இல்லை. சோ அதனால மதியம் தூங்க வேண்டாம். வெண்பூசணி ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. வெண்பூசணி ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்காதீங்க. அது வந்து அந்த சைனஸ் பிரச்சனை எல்லாம் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப எடுத்துறாதீங்க. அது ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து குளிர்ச்சி. வெண்பூசணியோ இல்ல சுரக்காய் ஜூஸ் இதெல்லாமே வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும் தான், உங்களுக்கு தொப்பை குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா வீக்லி ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்றத பாருங்க. இப்ப குளிர்ச்சி, இப்ப நமக்கு குளிர்ச்சி தேவைப்படும் இந்த வெயில் டயத்துல. சோ அப்பனா உங்களுக்கு உங்க பாடி கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கோங்க. டெய்லி பண்ணும்போது சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக பிரச்சனை, அதுக்காக தான் சொல்றேன். நான் வந்து வெஜிடேரியன் சிஸ்டர், எனக்கு வெஜிடேரியனே போடுங்க. ஆல்மோஸ்ட் நான் வெஜிடேரியன் தானே போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு நான்வெஜ் வெறியர். என்ன பார்த்தே கேட்டுட்டாங்க, சிஸ்டர் நீங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டீங்களா, மீன் கறின்னு எந்த வீடியோவும் போட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்மோஸ்ட் நானே வெஜிடேரியன் வீடியோ தான் அதிகமா போட்டுட்டு இருக்கேன். நான் காய்கறியில ரொம்ப போக்கஸ்டு. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு தோணுதோ அந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரிதான் எனக்கு இந்த ஹேபிட் ஆகி போச்சு. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல எல்லாம் நானா இந்த ஏதாவது ஒண்ணு இல்லாம சாப்பிட எனக்கு இறங்காது. ஒரு கருவாடோ இல்ல ஒரு முட்டையோ இல்லாட்டினா ஒரு நாள். ஆனா முட்டை ட்ரேயே எப்பவுமே நம்ம வீட்டுல இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப முட்டை வந்து எனி டைம் இருக்கும், நீங்களே பாத்திருப்பீங்க. அத மீன் கறி வந்து எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடுவோம். சரிங்களா? அதனாலதான் சோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் வெஜிடேரியன் தான் சிஸ்டர் இருக்கு. சோ அதுலயே நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிளாக் காஃபி வந்து புளிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, புளிப்பா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எப்படி பிளாக் காஃபி வந்து புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கசக்கத்தானே செய்யும் அப்படின்ட்டு எனக்கு யோசனை. இல்ல ராங்கா டைப் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. சோ காஃபி பவுடர் 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாவே யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கீர்னி பழ ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கீர்னி பழத்தை அப்படியே கட் பண்ணி சாப்பிடுங்களேன், அதிக நார்ச்சத்து வந்து கிடைக்கும். ஜூஸ் பண்ணி குடிக்கிறத விட அப்படி ஜூஸ் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணாம குடிங்க. சரிங்களா? உங்களோட வீடியோ பார்த்தாதான் எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லா ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இப்போ நீங்க வந்து எவ்வளவு வெயிட் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதான் நான் வந்து 58 வந்தா போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு மேல குறைச்சா எனக்கு நல்லாவே இருக்காது. சோ அது வந்து எனக்கு ஓகே தான். பாக்கலாம், குறைக்கிறோம். டெய்லி ஆஃப்டர்நூன் 2 சப்பாத்தி வந்து எடுத்துக்கலாமா வெஜ்ஜிஸ் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டெய்லியும் வந்து எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஏத்தாப்புல புரோட்டீன் எல்லாமே வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. பனங்கிழங்கு சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. பனங்கிழங்கு சாப்பிடலாம், அளவா சாப்பிடுங்க. 1 அந்த மாதிரி. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க போதும். 1 2 அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாக் வீடியோவும் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. பார்க்கும்போதே ஒரு லைக்க போட்டுருங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காலம் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க டே விளாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வாணி சிஸ்டரோட பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி சிஸ்டர். எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணிட்டேன். 60.45 வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டீ தான் வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். அதுல வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லெமன் டீ மாதிரி வந்து குடிக்கிறேன். வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு நம்ம சாதம் மீதி இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் இருந்தது. ஸோ வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காவை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொரியல் மாதிரி பண்றதுக்கு நான் எப்பவுமே பண்ணுவேன் இல்லையா, உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மெத்தடு தான். கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு அதுல வந்து நம்மளோட கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அந்த பூண்டு அந்த சோம்போட மணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அளவை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வீட்டுல வச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு அப்படியே சுருள எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருக்குங்க வாழைக்காய் பொரியல். இதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பண்ணுவோம். செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு வந்து கொட்டியாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் பாத்தீங்களா சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்களேன். செம்ம டேஸ்டியா இருக்குங்க. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு கஞ்சி தான் வந்து பண்ண போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து அரைச்சு கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ அதுல வந்து எப்பவும் போல தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட ஹஸ்பண்ட்க்கு 2 பாக்ஸில் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் குடிப்பாங்கல்ல காஃபி. ஸோ அதனால அந்த காஃபியும் போட்டுட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மாடியில் ஏறுறதுன்னு எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஸோ அதனால தான் 1/2 மணி நேரம் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன பீஸ் அவுச்சது அம்மாச்சி வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அந்த சத்துமாவு கஞ்சியில உப்பு போட்டு அந்த வாழைக்காய் பொரியலை தொட்டுக்கிட்டே வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டேன் நான். மற்றவங்களுக்குலாம் அந்த சத்துமாவு கஞ்சியில நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துட்டேன் நான். கையோட பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மாச்சிக்கு எப்பவும் போல 11 மணி போல ஒரு டீ காஃபி ஏதாவது கொடுப்போம் இல்லையா. ஸோ இஞ்சி போட்டு டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதை வந்து வடிகட்டி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இனி வெயில் காலம் வர ஆரம்பிச்சு. இனி அப்புறம் வந்து மோர் தான் வந்து கொடுப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் சரி மிஷின்ல நேற்று துணியே போடலைங்க நேற்று வந்து. ஸோ இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து போச்சு பாருங்க. எவ்வளோ துணி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கெட் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மாடியில போட்டு விட்டுருந்தலாம். நல்ல வெயில் இருந்தது. வெளியே நின்று கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா வேலை வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வந்துட்டு சரி ஒலை வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்பவும் போல அரிசியை களைஞ்சு ஒலையை வந்து வச்சு விட்டாச்சு ஒரு சைடு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதை தான் வந்து கடையல் மாதிரி பண்ண போறேன். சிம்பிளா அந்த மாதிரி பண்ண அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து காமெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பாலக்கீரை வந்து ஒரு கடாயில அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் டைரக்டா சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தேவை கிடையாது. ஏன்னா இந்த கீரையிலே இறங்கி வரும். இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட சோறு வந்து வெந்துருச்சுங்க. கொஞ்சமா அரிசி போட்டு தான் வச்சேன். ஸோ அதனால வெந்துருச்சு. அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கீரையில கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டுக்குமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கருவாடு தாங்க வந்து சரி பொரிச்சிடலாம். அந்த கடைஞ்சிட்டு பொரிச்சு கொடுத்தோன்னா அம்மாச்சிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கருவாடு தான் எடுத்துட்டு ஒரு பேன் கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் வந்து அப்படியே பெருசா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வரமிளகா, பூண்டெல்லாம் தட்டி போட்டு அதுக்கப்புறம் கருவாட்டையும் போட்டு மொத்தமாவே வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்க போறோம். சிம்பிள் தான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடும்போது. அம்மாச்சிக்கு இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்றது பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே அந்த மாதிரி பண்ணிடுறதுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலக்கீரை நல்லா வெந்து இருந்தது இல்லையா, அதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு அப்படியே தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பரான பாலக்கீரை
பாலக்கீரை கடையல் ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு வந்து அப்பவே சேர்த்தேன், இப்பவும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால சேர்த்துக்கிட்டேன் நான். ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டேன். லஞ்ச் முடிஞ்சிருச்சு. சரி மாடியில் போய் ஃபர்ஸ்ட் துணியை காய போட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ துணி இருக்குன்னு மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் காய போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் பூத்துருந்தது, அதையும் பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாதம், கீரை கடையல், அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட அப்படியே அந்த கருவாடெல்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சரி நம்மளோட லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, அந்த சேமியா சாப்பிடணும் போல இருந்துச்சு. இந்த கடலை பருப்புலாம் போட்டு தாளிச்சு சாப்பிடும் போது இருந்துச்சு. கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வரமிளகா, வெங்காயம், கடலை பருப்புலாம் போட்டு பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு சேமியா சேர்த்து, இது வந்து கோதுமையில செஞ்ச சேமியா தான், மில்லட்ஸ்ல கிடைக்கிற சேமியா எது வேணாலும் பயன்படுத்தலாம், மைதாவை தவிர. சரிங்களா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அந்த கடலைப்பருப்போட கடிச்சு சாப்பிட்றது, சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு கருவாடு ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாலக்கீரை கடையிலும் வச்சுக்கிட்டேன். நல்லா அதை போட்டு பிரட்டி வந்து சாப்பிடலாம். கருவாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் வச்சுக்கிட்டேன் டேஸ்ட்டுக்கு. ஸோ சூப்பராக லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு கையோட வந்து பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட பாத்திரத்தை வந்து கழுவியாச்சு. எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க பின்னாடி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சரி வெயில் நல்லா இருக்குல்ல, ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பழம் தான் எடுத்து புழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் 2 பேர், அந்த பிள்ளைங்களுக்கும் அம்மாச்சிக்கும் வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதுளம் பழத்தையும் நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டேன். அதையும் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி, பால் இதெல்லாம் சேர்த்து அடிச்சு எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 2யும் மிக்சர் ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி அம்மாச்சிக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை குடிக்க வச்சேன். பாருங்களேன், அவங்க சூப்பராக இருக்குன்னு வெயிலுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இனிப்பெல்லாம் நான் வந்து போட மாட்டேன் அந்த அளவுக்கு, ஏன்னா அதில் உள்ள இனிப்பை வச்சே கொடுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் அம்மாச்சி கப்பில் ஊற்றி வச்சிருந்தேன்ல, அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கவனம் தான் அனுப்பிச்சி விட்டேன் நான். ஸோ இவரும் நானும் போறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. சரி நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு குட்டி ஆப்பிள், ஒரு குட்டி ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா ஏதாவது பழம் சாப்பிடணும் போல இருந்தது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வெர்ஷன்ல சூப்பராக ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவரை கிளப்பி கொண்டுட்டு போறதுக்குள்ள இங்கே பாருங்களேன், சின்னவர் நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீயும் டியூஷனுக்கு போறியா அப்படின்னு சொன்னா போக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தான். பெரியவன் நான் கூட்டு போறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். டே அவன் உன்னை படிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் டைம் ஆச்சு இல்லையா. ஸோ இஞ்சி போட்டு தான் இப்பயும் வந்து டீ வந்து பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா சரி இது மேகியில வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஸோ அது ரொம்ப நாளாவே இருக்கு. ஸோ இந்த பிராண்ட் இப்போ தான் நாங்கள் எப்பவும் பதஞ்சலி தான் வாங்குவோம் ஆட்டா நூடுல்ஸ். இந்த தடவை இது வந்து வாங்கிட்டு வந்ததும் ஸோ ஒரு பாக்கெட் மட்டும் போட்டுட்டு தண்ணி அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு மட்டும் நான் வந்து வேக வச்சுக்கலான்ட்டு, ஒரே தான் வெஜிடபிள்ஸாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நீங்கள் பிளைனாக சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு வெள்ளரிக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு டின்னரை இந்த மாதிரி தான் நான் வந்து முடித்தேன். ஏதோ தெரியல ஒரு கிரேவிங்காக இருந்தது சாப்பிடணும் போல், அதனால கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேங்க, மற்ற வேலைகள். அதுக்கப்புறம் வந்து தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டியூஷன்லேருந்து கூட்டு வர டைம் ஆயிடுச்சு. அவர் கூட்டு வந்துட்டு அதே ஆட்டா நூடுல்ஸில் இவங்க எல்லாருக்குமே தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் டின்னர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம டின்னர் முடிச்சிருவோம் இல்லையா. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி இல்லைன்னா நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நீங்கள் காலில இருந்து பண்ணதுக்கான பிரயோஜனமே இருக்காது, வேஸ்ட் ஆகிடும். காலில இருந்து கடுமையாக உழைச்சிட்டு நைட்டில் போய் சீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு, நம்ம அந்த பண்ணதுக்கான பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.